வாங்க இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைச்சி வச்சுட்டுன்னு பார்க்கலாம். இது கெட்டு போகாமல் இருக்கும். நான் இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா அடிக்கடி நம்மளால் செஞ்சிட்ருக்க முடியாது. இன்றைக்கி அதுக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கோம், 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம். ரெண்டுமே சரி சமம் எடுத்துருக்கோம். இதை நல்லா தோல் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் நல்லா தோல் உரித்து எடுத்தாச்சு, நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இஞ்சி வந்து 1/4 கிலோ இஞ்சி தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். அரைக்க ஈஸியாக இருக்கும். இதை ரெண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து நம்ம ஊற்றிடக்கூடாது. இதை வந்து எடுத்து விட்டு அரைச்சோம்னா நல்லா நமக்கு இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும். தண்ணி சேர்த்திங்கன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த அளவுக்கு தான் அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா ஸ்கூல் டைமில் நம்ம அவசரத்தில் வந்து நம்ம இஞ்சி பூண்டுலாம் அரைச்சிட்டு இருக்க முடியாது. நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா. நான் இப்போ வந்து கொஞ்சம் வந்து எடுத்து வந்து ஃப்ரீசரில் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். சின்ன டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். இது தீர்ந்ததுக்கப்புறம் தான் பெருசுலேருந்து எடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அவசரத்துக்கு யூஸ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சு பாருங்கள், கெட்டு போகாமல் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.